இனி ஜென்மத்துக்கும் பாத்திரம் தேய்க்கிற சிங்க் அடைக்கவே அடைக்காதுங்க. இதை மட்டும் ஊற்றி பாருங்க. உங்களோட பாத்திரம் தேய்க்கிற சிங்க் எப்பயுமே க்ளீனாக ரிப்பேர் இல்லாமல் இருக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம கிச்சன் வேலைகளை டெய்லி வேலைகளை ஈஸியாக முடிக்கக்கூடிய யூஸ்ஃபுல்லான டிப்ஸும் நிறையா பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நளினி மார்னிங் குக்கிங். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் டிப்புக்கு, நம்ம வீட்டில் பாத்திரம்லாம் தேய்ச்சதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தில் இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக அங்கங்கே புள்ளி புள்ளியாக தெரியும். குறிப்பாக இப்போ நம்ம எல்லாருமே அதிகமாக உப்பு தண்ணி தான் பயன்படுத்துகிறோம். இதனால கூட நம்ம பாத்திரத்தில் இந்த மாதிரி புள்ளி புள்ளியாக இருக்கும். பாத்திரம் தேய்க்கும் போது இந்த ஒரு பொருள் மட்டும் கலந்துக்கோங்க. இதனால பாத்திரத்தில் அந்த ஈரம் காஞ்சதுக்கப்புறமும் பாத்திரம் நமக்கு நல்லா பளபளன்னு இருக்கும், வெள்ளை வெள்ளையாக புள்ளி புள்ளியாக தெரியாதுங்க. இப்போ பாத்திரம் தேய்க்கிறதுக்கு தேவையான லிக்விட் எடுத்திருக்கேன். அதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி கலந்துக்குவோம். எப்பயுமே நீங்கள் தண்ணி எடுப்பீங்கன்னா நீ எடுக்கிற அளவுக்கு பாதி அளவு தண்ணி எடுத்துக்கோங்க, மீதி பாதி அளவு வினிகர் சேர்த்துக்கோங்க. இது போல் வினிகர் சேர்த்துட்டு நம்ம பாத்திரம் தேய்க்கும் போது பாத்திரத்தில் அந்த மாதிரி வெள்ளை வெள்ளை புள்ளியாக படியாதுங்க. பாத்திரம் நல்லா ஷைனாக பளபளன்னு இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்மளோட பாத்திரத்தில் எவ்வளோ அழுக்கு கறி பிடிச்ச மாதிரி தடங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம பாத்திரம் தேய்க்கும் போது அந்த பாத்திரத்தில் இருக்க விடாப்பிடியான கரைகள், எண்ணெய் பிசுக்கு எல்லாமே ஈஸியாக போயிடும். அது மட்டும் இல்லை, பல வருஷம் ஆனாலும் நம்ம பாத்திரம் நமக்கு புதுசாக இருக்கும். அடுத்த டிப்பு, பாத்திரம் தேய்க்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப் பயன்படுத்துங்க. இது நல்லாவே சோப் லிக்விடா அப்சார்ப் பண்ணும். ஒரு முறை தொட்டாலே நிறைய பாத்திரம் நம்ம தேய்ச்சி எடுக்கலாம். அடிக்கடி நம்ம லிக்விடில் கை வச்சு நம்ம பாத்திரம் தேய்க்கணுங்கிற வேலை இருக்காது. இந்த மாதிரி டக்கு டக்குன்னு நம்ம பாத்திரத்தை தேய்க்கும் போது நம்ம பாத்திரம் தேய்க்கிற வேலை ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடுங்க. கை வலிக்காமல் பாத்திரத்தை ஈஸியாக தேய்க்கிறதுக்கு இந்த 2 டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்க. இது போல் நம்ம பாத்திரத்தை டைலில் அடுக்கி வைக்கும்போது அந்த டைலெல்லாம் நமக்கு வெள்ளை வெள்ளையாக உப்பு கரையாக இருக்கும். இது போல் வினிகர் பயன்படுத்தி பாத்திரம் தேய்க்கும் போது அந்த இடம் நமக்கு வெள்ளை வெள்ளையா உப்பு கரை படியாதுங்க. அந்த இடம் ரொம்ப கிளீனா இருக்கும். வினிகர் பயன்படுத்தி இது போல பாத்திரம் தேய்ச்சி பாருங்க, உங்க வேலை ரொம்ப ஈஸியா முடியுங்க. உங்க வீட்டு கிச்சனும் எப்பயுமே பளபளன்னு இருக்கும். இந்த ஐடியாலாம் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. இப்போ நீங்க பாருங்க, பாத்திரம் எல்லாத்தையும் நம்ம கழுவி எடுத்துட்டோம். இப்போ நம்ம மீதி இருக்கிற அந்த லிக்விடை அப்படியே நம்ம சிங்க்ல ஊற்றி விட்டுறலாம். இது பயன்படுத்தி நம்ம இந்த சிங்கை கிளீன் பண்ணும்போது இந்த சிங்க் ஏரியாவும் நமக்கு உப்பு கரை படியாம அந்த தண்ணி எல்லாம் காஞ்சதுக்கு அப்புறம் வெள்ளை வெள்ளை புள்ளியா இல்லாம எப்பயுமே நமக்கு சிங்க் நல்லா பளபளன்னு இருக்கும். இதெல்லாம் நம்ம செய்யும் போது நம்ம வீட்டு கிச்சன் ரொம்பவே நீட்டாகவும் கிளியராகவும் இருக்குங்க. கண்டிப்பா இதெல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க, 100% ஒர்க் ஆகுங்க. அதே மாதிரி நம்ம பாத்திரத்தெல்லாம் தேய்க்கும் போது இது மாதிரி எண்ணெய் பிசுபிசுப்பு உள்ள பாத்திரங்களை சிங்க்ல போடுவோம். இதனால நம்மளோட சிங்க் சீக்கிரமாவே அடைச்சுக்கும். நான்வெஜ் சமைக்கிற வீட்டில் அடிக்கடி இந்த சிங்க் பிளாக் ஆகிற பிரச்சனை வருங்க. எதுக்கு காரணம், நம்ம நான்வெஜ்ஜை வாஷ் பண்ணும்போது அதில் இருக்கிற அந்த குட்டி குட்டி அந்த கழிவுகள் எல்லாமே அந்த பைப் லைனில் அடைச்சிக்கும். நம்ம நான்வெஜ்ஜுக்கு அதிகமாக எண்ணெய் ஊற்றி சமைக்கும் போது அந்த பாத்திரங்கள், தட்டு எல்லாத்துலேயுமே எண்ணெய் பிசுபிசுப்பு இருக்கும். இது மாதிரி நீங்கள் மீன் பொரிக்கிறது, சிக்கன் பொரிக்கிற அந்த எண்ணெயெல்லாம் சிங்க்ல ஊற்றாமல் ஒரு வேஸ்டான பாலித்தீன் கவரில், பருப்பு கவரில் ஊற்றிக்கோங்க. அதே மாதிரி இந்த எண்ணெய் பிசுக்கான பாத்திரத்தை டைரெக்டாக சிங்க்ல போடாமல் கொஞ்சமாக கோதுமை மாவு தூவி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு இது போல் அந்த மசாலா எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துருங்க. இப்போ இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் கூட எண்ணெய் பிசுபிசுப்பு இருக்காது. இதை நம்ம தேய்க்கும் போது இதிலிருந்து அளவுக்கு அதிகமான எண்ணெய் நம்ம இந்த பைப் லைனில் போய் சேராது. இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பாத்திரம் தேய்க்கும் போது உங்கள் பைப் லைனில் அதிகமாக எண்ணெய் பிசுபிசுப்பு சேராதுங்க. இந்த எண்ணெய் பிசுபிசுப்பு சேர்ந்துக்கிட்டே இருக்கும்போது நாளடைவில் நம்ம பைப் லைன் அடைக்க ஆரம்பிச்சிடும். அப்படி பாத்திரம் தேய்க்கிற சிங்க் பைப் லைன் அடைக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஷாம்பு போதுங்க. எப்பெல்லாம் நீங்கள் நான்வெஜ் சமைக்கிறீங்களோ அன்னைக்கு எல்லாமே பாத்திரம் தேய்ச்சதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு ₹1 ஷாம்பில் கொஞ்சமாக நீங்கள் அந்த சிங்க் ஓட்டையில் ஊற்றி விட்டுருங்க. நான் இப்போ ஃபுல் பாக்கெட்டும் ஊற்றலை, கொஞ்சம் தான் ஊற்றிருக்கேன். இது கொஞ்சமாக அந்த சிங்க் ஏரியா ஃபுல்லாக ஊற்றிட்டு நல்லா சூடான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விடுங்க. சூடான தண்ணி ஊற்றுறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. இதனால பைப் லைன்லாம் மெல்ட் ஆகிடுமோங்கிற பயம்லாம் தேவையில்லைங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது. அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியை நம்ம ஊற்றலாம். இப்படி நம்ம ஊற்றி எடுக்கும்போது அந்த பைப் லைனில் இருக்கிற அந்த எண்ணெய் பிசுபிசுப்பு, சின்ன சின்ன அழுக்கு எல்லாமே அந்த தண்ணி வழியாக வெளியில் போயிடுங்க. அந்த ஷாம்பு ஈஸியாக அந்த எண்ணெய் பிசுபிசுப்பை எடுத்துருங்க. பாத்திரம்லாம் தேய்ச்சி இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு காஞ்ச துணி வச்சு அந்த சிங்க் ஏரியா ஃபுல்லாக தொடச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி வைக்கும்போது நம்ம சிங்க்கு நமக்கு உப்பு கரை படியாமல் எப்பயுமே க்ளீனாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இது மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச அந்த ஷாம்பு பாக்கெட்டை இந்த சிங்க்ல போட்டு விட்டுருங்க. இந்த ஷாம்பு பாக்கெட்டில் கொஞ்சம் ஷாம்பு இருக்கும். இதுலேருந்து வரக்கூடிய வாசனை நம்ம கிச்சன் சிங்க் ஏரியா பேட் ஸ்மெல் இல்லாமலும் கரப்பாம்பூச்சி தொல்லை இல்லாமலும் இருக்குங்க. இதனால கிச்சன் ஏரியா ரொம்ப க்ளீனாக இருக்கும்.
இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஐடியாவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். அடுத்த டிப்புக்கு நம்ம ஆப்பிள் எடுத்துருக்கோம். ஆப்பிளோட அந்த நடுப்பகுதியில் விதை இருக்கும். அந்த விதையை நம்ம சாப்பிடக்கூடாதுங்க, அது ரொம்ப பாய்சன். எப்பயுமே நீங்கள் அந்த விதையை எடுக்கிறதுக்கு இதுக்குன்னு டூல்லாம் இருக்குது மார்க்கெட்டில். அதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் தோல் சீவிர இந்த கத்தியை அந்த நடுப்பகுதியில் குத்தி நல்லா சுற்றி எடுத்திங்கன்னா அந்த விதை பகுதி தனியாக வெளியில் வந்துருங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த அடிப்பகுதியிலையும் இது மாதிரி குத்திட்டு சுற்றி எடுத்திங்கன்னா நடுவில் இது மாதிரி ஓட்டை வந்துடும். இப்போ நமக்கு டூல் எதுவும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற இந்த தோல் சீவிரது வச்சு ஈஸியாக அதை எடுத்துட்டோம். இப்போ குழந்தைங்களுக்கு வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்தாலே அவங்க அப்படியே கடிச்சு சாப்பிடலாம், இல்லை கட் பண்ணி கூட நீங்கள் கொடுக்கலாம். அடுத்தது நம்ம வீட்டில் மளிகை பொருட்கள் இல்லை பருப்பு மசாலா பொருட்கள்லாம் இந்த மாதிரி கவரில் வரும். அதில் கொஞ்சம் நம்ம டப்பாவில் கொட்டிட்டு மீதி இருக்கிறத சுற்றி ரப்பர் பேண்ட் போட்டு வைப்போம். நீங்கள் என்னதான் ரப்பர் பேண்ட் போட்டாலும் அதில் நமக்கு மாய்ச்சர் போயிடுச்சுன்னா அந்த பொருட்கள் வீணாக போயிடுங்க. அதுக்கு பதிலாக இது போல் நீங்கள் சீல் பண்ணி வைக்கும்போது அதில் சுத்தமாக காற்றோட்டமே இருக்காது. நல்லா நமக்கு ஃப்ரெஷ்ஷாக வாங்கும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஆகும். இது செய்கிறதுக்கு நமக்கு இந்த போல் ஸ்டவ்வோட பர்னர் சூடாக இருக்கணும். மேலே இருக்கிற ஸ்டாண்டை எடுத்து வச்சிடலாம். நீங்கள் ஏதாவது சமைச்சு முடிச்சதுக்கப்புறமோ இல்லைனா லேசாக ஒரே ஒரு செகண்ட் அடுப்பை ஹீட் பண்ணிவிட்டு அந்த பர்னர் மேலே எந்த பொருளை நம்ம சீல் பண்ணணுமோ அதை வச்சுட்டு கத்தியை நம்ம கட் பண்ணி எடுத்துருக்க அந்த இடத்து மேலே வச்சு அமுத்தி விட்டிங்கன்னா அந்த இடம் நல்லா டைட்டாக சீலாக ஒட்டிக்கும். இது மாதிரி செய்யும்போது உள்ளே இருக்க பொருட்கள் 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது, வண்டு புழு வராதுங்க. அடுத்த டிப்புக்கு தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி வாங்கினா நம்ம கொஞ்சம் நிறையாவே வாங்கி ஸ்டோர் பண்ணுவோம். இது போல் வைக்கும்போது ஒரு சில தக்காளி சீக்கிரமாகவே அழுகி போயிடும். அப்படி தக்காளி அழுகி போகாமல் ஒரு தக்காளி கூட வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நியூஸ் பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுத்துருக்கிற தக்காளிக்கு தகுந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் நிறையா நியூஸ் பேப்பர் தேவைப்படும். ஒரு 4-5 தக்காளி போல் ஒன்றா வச்சுட்டு இது போல் அந்த நியூஸ் பேப்பரில் வச்சு சுற்றி எடுத்துக்கோங்க. இது போல் தக்காளியை பேட்சாக ஒரு 4-5 போல் பேப்பரில் வச்சு சுற்றி எடுத்துகிட்டு இது நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வெளியில் கூட வைக்கலாங்க. தக்காளி ஒன்றுமே ஆகாது. தக்காளி ரொம்ப நாளைக்கு நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்த டிப்புக்கு லெமன் எடுத்துருக்கேன். பொதுவாக எலுமிச்சை பழத்தை நம்ம அதிகமாக வெயில் காலத்தில் பயன்படுத்துவோம். நம்ம லெமன் ஜூஸாக இருக்கலாம், இல்லை லெமன் ரைஸ், இல்லை லெமன் வச்சு ஏதாவது ரெசிபி பண்ணுவோம். இந்த லெமனை நம்ம அதிகப்படியாக இது மாதிரி வாங்கி பிழிஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவோம். இதனால நம்ம லெமனை பிழியும் போது நம்ம கையில் வலி வருங்க. இது சாதாரணமாக பிழிகிறதுக்கு இதுக்குன்னு டூல் எல்லாமே இருக்குது. அதுக்கு பதிலாக அந்த டூல் இல்லாத சமயத்தில் இது மாதிரி இடுக்கி எடுத்துகிட்டு அதோட நடுப்பகுதியில் கட் பண்ண எலுமிச்சை பழத்தை வச்சுட்டு லேசாக அவங்க 2 கையை அமுக்கி எடுத்தாலே போதும். அந்த எலுமிச்சை பழத்தோட சாறு கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாது, எல்லாமே ஈஸியாக பிழிஞ்சி வந்துருங்க. ரொம்ப ஈஸியான ஒரு டிப்பு, ஈஸியான ஒரு ஹேக்கு. கண்டிப்பாக இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்ககிட்ட எலுமிச்சை பழம் பிழிகிற கரண்டி இல்லைனா இதை நீங்கள் பயன்படுத்துங்க. இன்னைக்கு நான் சொன்ன டிப்பெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்னதில் எந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.